Hi friends, welcome to our YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முந்திரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 கப் முந்திரியை மிக்சியில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு 3/4 கப் சர்க்கரை, அதில் 1/2 கப் வாட்டர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச அப்புறம் நமக்கு ஒரு ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும், அதாவது ஒரு கம்பி பதம் வரணும் நமக்கு. இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி போட்டுடலாம். இப்போது லைட்டாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் திக்காகணும். இந்த மாதிரி சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கெட்டியாயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை மாதிரி வரணும். இப்போ ரெடி ஆயிருச்சு. அது கூல் ஆனப்புறம் இந்த மாதிரி மாவு பிசைகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் பிசைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை பட்டர் பேப்பரோ எடுத்து இந்த மாதிரி நெய் போட்டு தேய்ச்சிக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, கீழே கூட தேய்க்கலாம். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதனால தான் நம்மளோட மிக்ஸை எடுத்து நல்லா பொறுமையாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. டைமண்ட் ஷேப் கட் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிடலாம். அப்புறம் அதை கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெளியே எடுத்துருங்க. கரெக்ட் ஷேப்ஸ் மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் அதை இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான கடையில் வாங்குகிற மாதிரி முந்திரி கேக், காஜு கட்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.